தேரே இஷ்க் மெயின். எஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். காதலுக்காக காதலால் அழியிற 2 பேரை பற்றின கதை தான் இந்த கதை. சிம்பிளாக சொல்லணும்னா, ஹவ் லவ் மேக்ஸ் அ மேன் மேட் அண்ட் வாட் எக்ஸ்டெண்ட் இட் கோஸ், அவ்வளோதான். ஆனந்த் எல் ராய் இவர் தான் இந்த படத்தோட டிரெக்டர். அண்ட் இவரோட ஸ்க்ரீன் பிளே ஸ்லோபரான ஸ்க்ரீன் பிளே, பட் இன்டென்சிவ் எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கடத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் அண்ட் கிருத்தி சனன் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தே போத் ஜஸ்ட் ஹோல்ஸ் த ஸ்க்ரீன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேர் வெளிப்படுத்தின லவ்வாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், வாவ் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விண்டேஜ் லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்பா அம்மா எமோஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு 10-15 வருஷம் அப்படியே பின்னாடி போய் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக லவ் அண்ட் இந்த லவ்வை சுற்றி நடக்கிற எமோஷன்ஸ் இதுதான். அண்ட் மெயினான விஷயம், இந்த படத்தோட எமோஷன், லவ், ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன், ரைட்டிங், இது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் த ரியல் ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட். மொத்த படத்தையும் இவரோட மியூசிக் அப்படி தாங்கி பிடிச்சதுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அதாவது இவரோட மியூசிக் எப்படின்னா, படத்தை எந்த டைலாக்ஸ், எந்த ஸ்க்ரீனையும், எந்த விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக படத்தோட சூப்பராக ட்ராவல் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இவரோட மியூசிக். ஸோ இந்த படம் ஃபைனலாக நல்லா இருக்கா நல்லா இல்லையா தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா, இது ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு பிடிச்சிது, எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு படம். ஸோ எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குது, தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்சிக்க மூவி ரிவ்யூஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.